கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் வசனம் 1. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி களித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி களித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம். நம்முடைய தேவனாகிய கடவுள் எந்த நிலையில் இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் மாற்றி அமைத்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஒருவருடைய வாழ்க்கையும் அஸ்தமித்து போவதை, ஒருவருடைய வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போவதை, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவதைப் போல, காற்றிலே நாம் வாழ்கிறதைப் போல ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விடவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறவர் நம்முடைய கடவுள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கிறவர் நம்முடைய கடவுள். நம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை திரும்பவும் தூக்கி எடுத்து நம்மை உயர்த்தவும், தொடர்ந்து நடத்தவும், ஆசீர்வதிக்கவும், பிறருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாம் மிகவும் நன்மையை கொண்டு வருகிறவர்களாக நம்மை மாற்றுகின்றவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். ஆகையினால்தான் கடவுள் மீது எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத நிலையில் கூட நாம் நம்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். அப்படி என்றால் நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை, அல்லது அப்படி நம்பினால் அது பைத்தியக்காரத்தனம் போல் தெரிகிறதாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கடவுள் மீது என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். காரணம், நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட ஆண்டவர்? வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை, வறண்ட நிலமாய் இருக்கிற வாழ்க்கையை மகிழ்ந்து களிக்கூறச் செய்கிற கடவுள். வனாந்தரம், வறண்டு போன நிலம், அதில் எந்த விதமான மரம் செடிகள் வளருவதற்கு வாய்ப்பே இருக்காது. ஏனென்றால் அது வறட்சி மிகுந்த இடமாக அது மாறிவிட்டிருக்கிறது. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? அது மகிழும்படியாக அந்த நிலத்திலே மழையை பெய்ய செய்து அங்கே இருந்து அழகான செடிகள் பசுமையாக வளர ஆண்டவர் உதவி செய்கிற கடவுள். அதே வண்ணமாய் கடுவெளி களித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லுகின்றார். கடுமையான வறட்சி நிறைந்த இடமெல்லாம் ஒரு மலர் மலரும் பொழுது அந்த இடம் எப்படி மகிழ்ந்து களி கூறுமோ, நறுமணம் கமழுமோ, அவ்விதமாகவே வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் ஏதோ தினந்தோறும் கேட்கிற வசனம் என்று கேட்காதீர்கள். கடவுள் வார்த்தையை அனுப்பும் பொழுது ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்புகின்றார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகின்ற ஒன்றாயிருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிடத்தில் மிகுந்த விரக்தியோடு கூட இருக்கலாம், அல்லது கேள்வியோடு கூட இருக்கலாம். அடுத்து என்ன என்ற நிலையில் நீங்கள் மன பதட்டத்தோடு கூட இருக்கலாம், பயத்தோடு கூட இருக்கலாம், குழம்பி போய் இருக்கலாம், பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கிக்கொண்டு திணறிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வனாந்தரமாயிருக்கிற உன் வாழ்க்கை, கடுவெளியாய் கரளிப்பாய் போன உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் ஒரு மலர் மலர்ந்து நறுமணம் வீசும் பொழுது எப்படி ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதோ, அவ்விதமாக ஒரு புதிய துவக்கத்தை, ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆகையினால் உங்கள் பார்வையில் வனாந்தரமாய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் அது புஷ்பத்தை போல செழிக்கின்ற ஒரு நந்தவனமாக கடவுள் மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிப்போம். கடவுள் மாபெரும் காரியத்தை செய்யட்டும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு பல நேரங்களிலே கசந்து போகலாம். வனாந்திரத்திலே நாங்கள் கிடப்பதைப் போல ஆண்டவரே, அப்படியே கர்த்தாவே, ஆண்டவரே, கடுமையான வறட்சிக்குள் சிக்கி கொண்டதைப் போல
இனி எந்த விதமான நன்மைக்கான இடமே இல்லை, வாழ்க்கை மாறுவதற்கு எந்த வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படலாம். ஆனாலும் என் தேவனிடத்தில் இன்னும் நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் உம்முடைய கர்த்தாவே அதிசயங்களை செய்கிற உம்முடைய வல்லமை ஒரு நாளும் ஆண்டவரே குறைந்து போகவில்லை. எங்கள் வாழ்க்கையை இருப்பதை விட இன்னும் மேன்மையாக மகிமையாக மாற்ற வல்லவர். ஆகையினால் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.